வரும் செல்வத்து ஆகுதி வேக்கரின்றாரே பொன் சுடரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 5வது அத்தியாயம் தத்திபேதத்தில் 1059வது மந்திரம் என்று சிந்திக்க உள்ளோம். வைத்த பொருளும் மறு உயிர் பன்மையும் 10 முகமும் பறையும் பராபரை சித்த கரண செயல்களும் செய்திடும் சத்தியும் வித்தை கலையவளாமே. வைத்த பொருளும் மறு உயிர் பன்மையும் 10 முகமும் பறையும் பராபர் சித்த கரண செயல்களும் செய்திடும் சத்தியும் வித்தை தலைவி அவளாமே. இப்போ மறு உயிர் பன்மை அப்படின்றதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்? முதல் வரியில பார்த்தோம்னா நிறைய உயிர் தன்மைகள் அல்லது வெவ்வேறு பிறவிகள் உண்டு அப்படின்றத அந்த பாடல்ல மறைமுகமாக சுட்டி காட்டுவதாக விளங்குகின்றேன். அந்த எல்லா விதமான பிறவிகளிலும் யார் இருக்கின்றார் அப்படின்னா வைத்த பொருள்ன்ட்டாங்க. இப்போ ஒரு ஸ்வீட் இருக்குன்னா இல்லை சக்கரை இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி எந்த ஒரு உயிர் இருந்தாலும் வைத்த பொருள் அவங்க இல்லாம இல்லை, ஒவ்வொன்றிலும் சக்தியானவள் இருக்கின்றாள். அதுவும் எப்படி? 10 முகங்களாக இருக்கின்றாள். பறையும் பராபரையும் சக்தியும் சிவசக்தியுமாக 10 முகங்களை கொண்டு இருக்கின்றாள். அனைத்து அடிப்படை சித்தக்கரண செயல்களும் அவள்தான் செய்கின்றாள். அதோடு இல்லை, எல்லாத்துக்கும் தலைவியாகவும் வித்தைகளை கொடுக்கக்கூடியவளாகவும் இருக்கின்றாள் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றதா நான் உணர்கின்றேன். இப்ப இந்த மறு உயிர் பன்மை அப்படிங்கும்போது பல வகையான உயிரினங்கள் அனைத்திலும் அவள் இருக்கின்றாள். 10 திசைகளிலும் 10 முகங்களாக இருக்கின்றாள். மனம், ஞானேந்திரம், கண்மேந்திரம் அப்படின்ற விஷயங்கள்ல அவதான் இயக்குகின்றாள் அடிப்படையில் அப்படின்றத நாம் உணர வேண்டும். இதுல இந்த இஷ்டி தேவதை அவங்க மூலமா கிடைக்கிற ஞானத்துக்கு பேரு வித்தைன்னு பேருங்க. புருஷ தேவதை அவங்க மூலமா கிடைச்சதுன்னா அந்த ஞானத்துக்கு பேரு கல்பம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில பாக்குறோம், பெரிய யானையை பிராக்டிக்கலா அடக்கி சமுதாயத்துல என்ன பண்றோம்னு சொன்னா கடைவீதியில போயிட்டு காசு வாங்குறோம். ஆனா இந்த மகாவித்தை அதை நாம தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம உணர்ந்து அதை அடைவது அப்படின்றது 5 யானைகளையும் கட்டுப்படுத்தி கொண்டு வர விஷயம். அது எதிர்பார்ப்பது என்பது சாதாரண மனித வாழ்க்கையில் ஒரு முட்டாள்தனமான விஷயமாகவே தெரிகின்றது. இந்த தசம வித்யா அப்படின்னு சொல்றாங்க, இந்த 10 முகம்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை நான் நெட்ல பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா மாதங்கி, புவனேஸ்வரி, பகுலாமுகி, திரிபுர சுந்தரி, தாரா, கமலாத்மிகா, காளி, சின்னமத்சா, தூமாவதி அப்படின்னு ஒரு 10 சக்திகள். இந்த 10 சக்தியும் நம்முள்ளே இருக்கின்றது அப்படின்னு நம்ம நினைச்சு தியானித்து இருக்கும் போது நமக்கு ஆற்றல் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றாங்க. நமக்கு யாருடைய தீட்சை மூலமாக ஒரு பர்டிகுலர் சக்தி நமக்கு எப்படி நம்ம குருநாதர் திருமூலர் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி குறிப்பிட்ட சக்தி நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த குறிப்பிட்ட சக்தியை நாம வணங்கிடலாம். அப்படி இல்லைன்னாக்கா இந்த 10 சக்தியும் நம்முள்ளே அடங்கி இருக்கின்றது அப்படின்றத சொல்ல வராங்க. இந்த 10 சக்தியை பத்தி சுருக்கமா சொல்லிடலான்னு பார்க்குறோம். மாதங்கி அப்படின்னாக்கா உயர்ந்த நிலையில இருப்பவங்க, அனைத்து கேடுகளையும் வாங்கிக்கிட்டு நமக்கு நன்மை கொடுப்பாங்க. அதுக்கு பேரு மாதங்கி அம்மாள். புவனேஸ்வரி மென்மையான இதயை கொண்டவள், பூமியை காப்பாற்றுபவள், மன எண்ணங்களுக்கு காரணமானவள், அழகும் சுந்தரவதனமும் நிறைந்தவள். பகுலாமுகி பயங்கர ஆயுதங்களை, முட்கள் நிறைந்த கதாயுகம்,
வச்சிருக்கிறவ, எதிர்பாராமல் எதிரிகளை தாக்குபவள், வேகமான பயணத்தால் எதிரிகளை குழப்புபவள் அப்படின்னு சொல்றாங்க. திரிபுர சுந்தரி, இதுதான் நம்ம திருமூலர் யூஸ் பண்ற வார்த்தைக்குள்ள இருக்குங்க. 16 வயது கன்னிகை உருவம் கொண்டவள், புதிய சிந்தனை, புதிய கோட்பாடு, மொத்த உருவம், பிறருக்கு நுட்பமான ஞானத்தை வழங்குபவள், சிவனின் உடலில் அமர்ந்து தியானிக்கும் உருவம் அப்படின்றாங்க. தாரா அப்படின்னாக்கா நட்சத்திரத்தை போல ஒளி வீசுபவள், தனது மகா சக்தியை உள்ளே வைத்து எளிமையாக காட்சியளிப்பவள் அப்படின்றாங்க. கமலாத்மிகா அப்படின்னா தாமரையில் உறைபவள், அனைத்து சக்தியின் கிரியா சக்தியாக திகைப்பவள், அழகு செல்வம் நிறைந்தவள். இவள் வடிவத்தை லட்சுமியாக வணங்குகின்றோம். வெள்ளை யானை சூழ வலம் வரும் நாயகியாக இவள் இருக்கின்றாள். காளி, கரிய நீல நிறம் கொண்டவள், அதர்வன வேதத்தை குறிப்பவள், மயானத்தில் உறைபவள், வெட்டுண்ட உடல்களை ஆடையாக அணிபவள், அடிமேல் அடியெடுத்து மிக மெதுவாகவும் ஆக்ரோஷமாகவும் இருப்பவள், சிவனை பாதத்துக்கு அடியில் வைத்திருக்கும் குரூரமான அமைப்பு உடையவள். சின்ன மஸ்ஸா, தலையற்ற உடலை உடையவள், தலை கழுத்து பகுதியிலிருந்து வரும் இரத்தத்தை தனது கையில் உள்ள பாத்திரத்தில் பிடிக்கும் உருவம், ஆண் பெண் உடலில் நர்த்தனமாடும் நிலையில் காட்சியளிப்பவள். தூமாவதி, கைகளில் முரத்துடன் விதவி கோலத்தில் அமர்ந்திருப்பவள், வெண்ணிற ஆடையும் நகைகள் இல்லாத விரிந்த தலையும் புகைக்கக்கும் பாத்திரமும் கொடுமையான தொற்று நோய்கள் தாக்குவதற்கு காரணமாகவும் இருக்கின்றாள். இப்படி என்று 10 சக்திகள் நான் நெட்ல பார்த்ததை உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன். இதுல நிறைய நம்ம சொல்லிட்டு போகலாம். ஆதிசங்கரர் பார்த்தீங்கன்னா ஹரித்துவார்ல கண்கள் அப்படின்ற இடத்துல இந்த 10 விதமான சக்திகளும் மந்திர எந்திரங்களோட சாபிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால 10 விதமான சக்தியும் நம்முள்ளே இருக்கின்றாள். அவள் எல்லா பொருள் இருக்கின்ற மாதிரி நம்முள்ளேயும் இருக்கின்றாள். நாமளும் பல பல பிறவிகள் பெற்றிருந்தாலும் அவைகளெல்லாம் மறைத்து இந்த பிறவியின் நோக்கத்தை நாம் தியானித்து அறியும் போது, அதை உணர்ந்து அந்த வினையை கடக்கும் போது அவள் திருவடியை அடைய முடியும் என்று கூறி வித்யாமா இருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமசிவாய போற்றி, ஓம் நமசிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1059வது திருமந்திரம். வைத்த பொருளும் மறு உயிர் பன்மையும் 10 முகமும் பறையும் பராபரை சித்த கரண செயல்களும் செய்திடும் சக்தியும் வித்தை தலையவள் ஆமே. சித்தம் என்றால் மனம், வித்தை என்பதனுடைய பொருள் ஞானம், மெய்யறிவு. வைத்த பொருளும், இதனுடைய பொருள் உலகத்தில் உண்டாக்கி வைத்துள்ள பொருட்களும். மறு உயிர் பன்மையும் என்றால் அவற்றோடு பொருந்திய உயிர் தொகுதியும். 10 முகமும் பறையும், அதாவது 10 திசைகளும் பார்க்கின்ற 10 முகங்களும் உடைய சிவசக்தியும் என்பது பொருளாகிறது. பராபரை சித்த கரண செயல்களும் செய்திடும், பராசக்தியும் சித்த நினைவுகளை செயல்படுத்தும் ஆற்றல் உடையவளுமான சக்தியும் வித்தை தலையவள் ஆமே. இதனுடைய பொருள் சக்தியே ஞானத்திற்கு
மெய் உணர்வுக்கு தலைவியாகவும் விளங்குகிறாள் என்று அருமையாக பாடலில் பதிவிட்டுள்ளார் திருமூலர். இன்னொரு உரையாசிரியர் விளக்கமாக உரை எழுதியுள்ளார். அருளால் தோற்றுவித்துள்ள உடல், உலகு, உன்பொருள்களும் அப்பொருட்களுடன் இணைத்து வைக்கப்பெற்ற அழிவில்லாத பல உயிர்களும் 10 திசையிலும் நிறைந்து நின்று இயக்கும் பான்மையால் 10 முகமுடையாளும் நடப்பு ஆற்றலாகிய பறையும் வனப்பாற்றலாகிய பராபரையும் அகக்கரணமாகிய எண்ணம், மனம், எழுச்சி, இருப்பு என்னும் 4னையும் செயல்படுத்துபவளும் எல்லாவற்றையும் இயக்கும் முதல்வியும் ஆகிய உலகீன்ற அம்மை திருவடி உணர்வின் தலைவியாவாள் என்று உரை விளக்கம் தந்துள்ளார். இவர் குறிப்பிடுவது வித்தை என்பதன் பொருள் திருவடி உணர்வு, பதிஞானம், மெய்யுணர்வு, பிரம்ம வித்தை. இதற்கு இணையான ஒரு பாடல் அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டர் அம்மையை அருமையாக பாடியுள்ளார். 36வது பாடல். பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும் போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதுமின்றி ஒளி வெளியாகி இருக்கும் உன்றன் அருள் ஏது அறிகின்றேன் அம்புயாதனத்து அம்பிகையே. பாடலுடைய பொருளை காண்போம். அம்புயாதனத்து அம்பிகையே, தாமரை மலராகிய இருக்கையில் வீற்றிருக்கும் அபிராமியாகிய அம்பிகையே, பொருளே அனைத்து பொருட்களின் வடிவாக இருப்பவளே, பொருள் முடிக்கும் போகமே அப்பொருட்களால் எய்தும் இன்ப நுகர்வாக இருப்பவளும் அம்பிகையே, அரும் போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே அவ்வரிய போகத்தில் பெரிதும் ஈடுபடுத்தி மயக்கும் மாயாதேவியாக இருப்பவளும் அம்மாயையை நீங்கிய பிறகு ஏற்படும் தெளிவாக இருப்பவளும் தேவியே. என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதுமின்றி ஒளி வெளியாகி இருக்கும் உன்றன் அருள் ஏது அறிகின்றேன். எனது மனத்தில் மாய இருள் ஏதுமில்லாது சிதாஹாசம் என்னும் ஒளிமிக்க வெளியாக இருக்கும் எனது அருளை நான் என்னென்று அறிந்திலேன் என்று மனமுருகி பாடியுள்ளார் அபிராமி பட்டர். வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. ஓம் திருமூலரே போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, நன்றி. நேற்று நம்ம கிருத்திகா அம்மாவுக்கு பிறந்த நாள் போல இருக்கு. அதனால நேற்றுக்கே தெரிஞ்சிருந்தா சொல்லியிருக்கலாம் பொதுவில். அன்னைக்கும் நிறைய அன்பர்கள் குரூப்பில் போட்டிருக்கிறாங்க. அவர்கள் நீண்ட ஆயுளும் நிறை செல்லமும் பெற்று நம்மோடு பயணித்து நம்மையும் அவர்களோடு சேர்த்து இறைவனடி சேர்ப்பார்கள் என்று கூறி அம்மையாரை அன்போடு அழைக்கின்றோம். மிக்க நன்றிங்கம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிக்க நன்றி அண்ணையா. நேற்றுக்கு வர முடியாம ஆயிடுச்சு. நான் அதனாலதான் மெசேஜ் போட்டேன் அவங்களுக்கு. ஏன்னா ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு மாசம் முன்னாடியே அவரு நம்ம ஆரோக்கியப்பட்ட இன்னைக்கு நீங்க உரை தரணும் அப்படின்னு சொன்னதுனால என்னால மறுக்க முடியாம ஆயிடுச்சு. திருமந்திரம் அவைக்கு வர்றதுதான் நிறைவும் மன மகிழ்வும் தரக்கூடியதாக ஒன்றாக இருக்கும். எனக்கு உண்மையிலே அற்புதமான பாடல். அந்த பாடல்ல திகழ முடியாம, அந்த பாடலை அனுபவிக்க முடியாம ஒரு நிலையா தான் எனக்கு தோணுச்சு. நன்றி. இன்றைய பாடலுக்குள்ள போயிடலாம். 1059. வைத்த பொருளும் மறு உயிர் பன்மையும் 10 முகமும் பறையும் பராபரை சித்த கரண செயல்களும் செய்திடும் சக்தியும் வித்தை தலையவளாமே. அது
நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா, எல்லா முன்னாடி கூட பார்த்திருக்கோம். என்ன அப்படின்னாக்கா, அவளே அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆஹ் ஆஹ் பாகஞ்சை ஞானம் படர்கின்ற கொம்பே அப்படின்னு அவளே போகம் செய்பவளுக்கும் போகம் செய்வதற்கும் அவளே காரணமாக இருக்கிறாள், பராசக்தியாக இருக்கிறாள், மாசக்தியாக இருக்கிறாள், தராசக்தியாக இருக்கிறாள். இப்படி ஒன்னொன்னா பார்த்தோம் நம்ம. ஒரே ஒரு நிமிடம். ஏய், அப்படின்னு நம்ம பார்த்தோம். எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக அவளே இருக்கிறாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவளை என்ன சொல்றாருன்னா, வைத்த பொருளும் மறு உயிர் பன்மையும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவள் தான் அனைத்தையும் உண்டு பண்ணுகிறாள். அது செய்கின்ற அவள் செய்த பொருள் அது மென்மேலும் பெருகுகிறது. என்னைக்கு ஒரு ஆன்மா அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய்னு சொல்ற மாதிரி, என்னைக்கு ஒரு ஆன்மா தான் என்கின்ற எண்ணத்தோடு இந்த உலகத்துல பிரியுதோ அந்த பரமாணுவை விட்டு அன்றே, அப்போ அன்னைக்கு துவங்குற அந்த செயல் மறு உயிர் பன்மையும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த உயிர் மீண்டும் மீண்டும் இந்த உலகத்துக்குள்ள வரணும்னா என்னது அப்படின்னாக்கா, அந்த மாயைக்குள் அழுந்தி பல்வேறு வினைகளுக்கு ஆட்பட வேண்டும். அப்பதான் அந்த உயிர் மீண்டும் மீண்டும், எதுக்காக இந்த உயிர் மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திற்குள் வர வேண்டும்? ஏன்னா இந்த உலகியல் விஷயங்கள் நடக்கணும் அதுக்காக. அப்போ இத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய செவிச்சித்தானத்துல திரோதான சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவள் தான் அதுவுமாக இருக்கிறாள், ஆதிசக்தியே திரோதான சக்தியாகவும் இருக்கிறாள். அப்புறம் அவளே அவதார சக்தியாகி அனைத்தையும் மூணு பிரியா திருப்பி இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி அப்படின்னு சொல்லி பண்றா. அப்புறம் அவளே பஞ்ச கிறிஸ்டியங்களுக்கும் ஆதாரமாக மாறுகிறாள். அப்ப இது எல்லாமே யாரு? இவங்க வேறையா? இச்சா சக்தியும் ஆதிசக்தியும் வேறையா? இல்ல. ஏன்னா அவள் தான் பிரிகிறாள், ஒன்று பலவாறாக பகுக்கப்படுகிறது. அப்ப அந்த இடத்துலதான் அவ இருக்கா. அப்படி இருக்கும்போது இது எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறாள். அதனாலதான் சொல்றாங்க மறு உயிர் பன்மையும், வைத்த பொருளும் மறு உயிர் பன்மையும், அந்த உலகத்துல உண்டு பண்ணி வைக்கக்கூடியவளும் அவளே, அதை உயிராக மாற்றுபவளும் அவளே, அந்த உயிருக்கு சக்தியாக இருப்பவளும் அவளே. அப்போ எல்லாமே அவள் தான். 10 முகமும் பறையும் பராபரை, சித்த கரண செயல்களும் அப்படிங்கிறாங்க. எது 10 முகம் அப்படின்னு பார்த்தா, இது கீழே சொல்றாரு, சக்தியும் வித்தை தலை அவளாமே அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த வித்தை அப்படிங்கறத நம்ம தேவியினுடைய வார்த்தைய சொல்றதுக்குதான் நம்ம இத வித்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இறையனார், அதாவது புருஷ் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய விஷ்ணு, இல்லைன்னா நம்ம சிவபரம்பொருள், அவருடைய ஞானத்தினால், அவருடைய கருணையினால் கிடைக்கக்கூடிய ஞானத்துக்கு கல்பம்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு செய்தி உண்டு. இது பத்தி எனக்கு ரொம்ப தெளிவா தெரியாது, ஆனா இப்படி ஒரு செய்தி உண்டு. கல்பம்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்திரீ தெய்வத்தினால், அதாவது சக்தியினால் கிடைக்கக்கூடிய ஞானத்திற்கு வித்தை என்று பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வளரக்கூடியது, அந்த வளரக்கூடிய சக்தியாக நினைக்கக்கூடியது. அப்போ அந்த வித்தை அப்படிங்கிறது ஸ்ரீ வித்தை அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் நம்ம சொல்லுவோம், திருமந்திரம் மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்ரீ வித்தை நூல் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சக்தியும் வித்தை தலையவளாமே. அப்ப இத்தனையும் நடக்கக்கூடிய வித்தைக்கு அவளே தலையாக நிற்கிறாள், தலைவியாக நிற்கிறாள். அப்ப வித்தைன்னு வரும்போதே இந்த இடத்துல ஞானம் வந்துடுறது. அப்ப இந்த ஞானத்தை நமக்கு கொண்டு தருபவள் யாராக இருக்கிறாள் அப்படின்னாக்க, சித்தகரணம் செய்திடக்கூடிய நம்முடைய பராசக்தியாக நிற்கிறாள். அவ என்ன பண்றா? ஒரு சாமான உண்டு பண்றா, அந்த சாமான உண்டு பண்ணி அதற்குண்டான சக்தியாக நிற்கிறாள். அப்புறம் அவளே அதை கொண்டு இயக்குகிறாள், அதை இயக்கக்கூடிய சக்தியாகவும் அவளே இருக்கிறாள். இதெல்லாம் தாண்டி அவளே பலவாறாக பிரிகிறாள், அவளை பலவாறாக பிரிந்து அவளை பறையாகவும் பராபரையாகவும், அப்ப அதை ஆளக்கூடியவளாகவும், அந்த ஆளக்கூடியவளை ஆளக்கூடியவளாகவும் இருக்கிறாள்.
அது எல்லாம் நடக்கிறது எதுக்காக அப்படின்னா, நம்முடைய சித்த கரண செயல்கள் எல்லாம் ஒன்றிணைவதற்காக, ஒரு ஒத்திசைவுக்குள் வருவதற்காக. அப்படி வரும்பொழுது அவள் வித்தையுடைய தலைவியாகவும் நிற்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. இது மீண்டும் மீண்டும் சொன்னாலும் நமக்கு புரியாதுங்க. நீங்க நீங்க வந்து இது வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கேட்கும்போது ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து என்ன இத இப்படித்தானே சொல்லிட்டாங்க, எல்லாமே அவங்கதான் அப்படின்னா போச்சு. இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு செயலையும் யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்புக்குள்ள பாருங்க. அந்த உடம்புக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னாக்க, ஒரு பக்கம் ரத்த ஓட்டம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் திசுக்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது, இன்னொரு பக்கம் அணுக்கள் ஒன்றிணைந்து நிற்கிறது, ஒரு பக்கம் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்கு, காது கேக்குது, கண்ணு பாக்குது, வாய் பேசுது. இப்படி இப்படி உடலுக்குள்ள நம்ம நம்ம என்னமோ நினைக்கிறோம், இது ஒரு உடலும் சும்மா இருக்கு, படுத்திருக்கு, தூங்குது, நடக்குது இப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த இந்த ஒரு விஷயம் நடக்கணும்னா எத்தனை விஷயம் இயங்க வேண்டி இருக்குன்னு பாருங்க. அது இயங்குறது எல்லாமே அவள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நம்ம யாரு? நமக்குன்னு என்ன இருக்கு? சித்தம் என்ன இருக்கு? புத்தி என்ன இருக்கு? அகங்காரம் என்ன இருக்கு? எதுவுமே இல்ல. அப்ப இத்தனை விஷயங்களையும் நமக்குள்ளே சக்தியாக இருந்து ஆக்குபவள் அவளே அப்படின்னு அவர் சொல்றாரு. இத வந்து ஒரு ஸ்ரீவித்யினுடைய அடிப்படையா சொல்லக்கூடியத வந்து தசமகா வித்யான்னு சொல்லுவாங்க. இந்த தசமகா வித்யாவை சொல்லக்கூடிய 10 முகமும் பறையும் பராபரையும்னு சொல்லக்கூடியத வந்து தசமகா வித்யாவினுடைய தேவியரை குறித்த வார்த்தை அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்படி 10 முகமா நம்ம ஐயஸ்னையா வாசிச்சாரு. காளி, தாரா, ஷோடசீத்திர புரசுந்தரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோடசீத்திர புரசுந்தரி அப்படின்னு சொல்லுவாங்க. புவனேஸ்வரி, அவளை வந்து ராஜராஜேஸ்வரின்னு சொல்லுவோம். சின்னமஸ்தா, அப்புறம் பைரவி தான் திரிபுர பைரவி அப்படின்னு சொல்லுவாங்க. தூமாவதி, பகாலமுகி, மாதங்கி, கமலாத்மிகா அப்படின்னு நம்ம வந்து ஒரு 10 பேரை சொல்லுவோம். இந்த கமலாத்மிகாவைத்தான் நம்ம வந்து ரொம்ப இயல்பான வாழ்க்கையில வந்து லக்ஷ்மி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இவர்களுக்குன்னு தனித்தனியான துதிகள் இருக்கு, தனித்தனியான ஸ்தோத்திரங்கள் இருக்கு, தனித்தனியான யந்திரங்கள் இருக்கு, தனித்தனியான வழிபாட்டு முறைகள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லா நிலையிலையும் அவள் வந்து இருப்பா. நம்ம வந்து இந்த தூமாவதின்னு சொல்றோம் இல்லையா, அவளுக்கு வந்து கணவர் கிடையாது, விதவையாக இருக்கக்கூடியவள் அந்த தூமாவதி. அப்ப எப்படி அது எப்படி அமங்கலமாச்சு, அதை எப்படி நம்ம கொண்டாடலாம் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாமே அவதான். நம்ம வந்து நல்லதும் அவள் தான், கெட்டதும் அவதான் அப்படின்னு எப்படி சொல்றோம் அப்படின்னா இது மாதிரியான வழிகாட்டுதல்கள் மூலமா தான் சொல்றோம். காளிக்கு வந்து சிவன் நாயகர்னு நம்ம பார்க்கும்போது, காளிக்கு வந்து சிவன் வந்து, அதாவது மகாகாலன் வந்து நாயகராக இருக்கிறார். தாராவுக்கு வந்து அக்ஷோபியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோடசி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அவளுக்கு வந்து பஞ்சபக்தர் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த 16 கலை மிகுந்து இருக்கக்கூடிய அவளுக்கு பஞ்சபக்தர், 5 காரியங்களை செய்யக்கூடியவர்ங்கிற மாதிரி. புவனேஸ்வரிக்கு திரையம்பகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னமஸ்தா அப்படிங்கிறவங்களுக்கு கபந்தன் அப்படிங்கிறதா நாயகரா சொல்றாங்க. பைரவிக்கு தட்சிணாமூர்த்தி, பகாலமுகிக்கு ஏகமுகர் மகாருத்ரர், ஏகமுக மகாருத்ரர், அவள் தான் பகாலமுகிக்கு நாயகரா சொல்றாங்க. மாதங்கிக்கு மதங்கர் அப்படின்னு சொல்றாங்க. தூமாவதிக்கு நாயகர் இல்லை, அவள் வந்து விதவையாக கருதப்படுகிறாள். கமலாத்மிகாவுக்கு மகாவிஷ்ணு, நம்ம வந்து விஷ்ணு லக்ஷ்மி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இவங்களுக்குன்னு தனித்தனியான மந்திரங்கள் இருக்கு, யந்திரங்கள் இருக்கு. இத வந்து இந்த தசமகா வித்யாங்கிறது வந்து ஸ்ரீவித்யில வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு ஒரு உபாசனை. இதுக்கு வந்து நிறைய என்ன சொல்றது சாங்கியங்கள் இருக்கு. இப்படிதான் பண்ணணும், குருமுகமா மாத்திரம் தான் கத்துக்க முடியும். இத அவங்க கத்துக்கணும்னா இதற்கு இத்தனை பிரச்சாரம் பண்ணி இருக்கணும், இவ்வளவு பண்ணணும் அப்படின்னு. இது ஒரு ஸ்ரீவித்யா இட்ஸ் ஸ்கூல் ஆஃப் பிகர் ப்ராசஸ். எல்லாருக்கும் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப தயக்கம் இருக்கும். ஏன்னா அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு, நிறைய இத்தனை மந்திர ஜபம் பண்ணணும்னு இருக்கு, இப்படிதான் இருக்கணும்னு இருக்கு. ஆனா இதெல்லாம் இல்லாம திருமந்திரத்துல திருமூலர் என்ன பண்றாரு, நீ வா நான் சொல்றேன்,
இல்ல இல்ல உனக்கு அந்த சாங்கியம் எல்லாம் தேவையில்லை, அதுக்கு முன்னாடி அவளை நம்ம உனக்குள்ளே உள்ளே இறக்கி தருகிறேன் அப்படின்னு சொல்லி திருமூலர் ரொம்ப அழகா கூட்டு போவாரு. அதனால எனக்கு இது தெரியலையே அப்படின்லாம் யோசிக்கவே வேண்டாம். எல்லார பத்தியும் நமக்கு திருமந்திரத்துல சொல்றாரு. அது எப்பவுமே நான் சொல்ற மாதிரி திருமந்திரத்தை நம்ம முழுமையாக கற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் உள்வாங்கும் பொழுது இந்த இந்த ஒரு ஒரு அஹ், இந்த வழிமுறையிலையும் இருக்கக்கூடிய ஆக சிறந்த விஷயங்களை அவர் நமக்கு கத்து தருவார். அந்த மாதிரிதான் இந்த தசமகா வித்யாவையும் ரொம்ப அழகா நமக்கு திருமந்திரத்துல அவர் அழகா சொல்லி தருவார். அதனால அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். அதனால அதை உள்வாங்கி அதை நம்முள்ளே இறக்கக்கூடிய தன்மையை திருமூலர் நமக்கு தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. தமிதீசன் அப்படின்றவர் சார் கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கிறாரு. இந்த 10 சக்திகளை இங்க 10 காற்றை கூட நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. சுவாச காற்றுக்கு பிராணன், மலக்காற்று அபானன், தொழில் காற்று வியானன், ஒலிக்காற்று உதானன், நிறவு காற்று சமானன், தும்மல் காற்று நாகன், விழிக்காற்று கூர்மன், கொட்டாவி காற்று கிருகரன், இமைக்காற்று தேவதத்தன், வீங்காற்று தனஞ்சயன். இப்படி அது மாதிரி 10 வாருக்களும் 10 விதமான சக்தியாக வெளிப்படுகின்றது ஒரு புதிய கோணத்துல ஐயா அவர்கள் உணர்த்தியுள்ளார்கள். அதே மாதிரி திரிபுர சுந்தரி அப்படின்னா 3 விதமான ஆக்கல், காத்தல், ஐத்தல் அப்படின்றத பொறிட்டு காமிச்சிருக்கிறாங்க. 3 விதமான குணமாக 3 விதமான இடவட சுழுமனைகளுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா அவர்கள் குறிப்பிட்டதுக்கு மிக்க நன்றி. வாருங்கள் ஐயா. சரவணன் ஐயா, வணக்கம். வணக்கம். இந்த பாடல்ல வைத்த பொருளும் மறு உயிர் பன்மையும் அப்படிங்கிறாரு. ஸோ வைத்த பொருள் அப்படின்னா ஒரு பொருள் இந்த உலகத்தில் வைக்கப்படுது. எந்த பொருளாக வேணா இருக்கலாம், மரம், செடி, கொடி, விலங்குகள், ஏதாக வேணா இருக்கலாம். அது வைத்த பொருள். வேறு இறைவன் வைத்த பொருள் தான் அது. இந்த இடத்துல எதற்கு? அதனுடைய வினைகளை தீர்த்து கொள்வதற்கு. அதனுடைய மறு உயிர் பன்மையும் அப்படிங்கிறாரு. மறு அப்படின்னா நமக்கு தெரியும், அது ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு வடு மாதிரி சொல்லுவோம் மருன்னு. ஆனால் அதற்கு பல பொருள் இருக்கு. அதில் மனம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. மருனா மனம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. மனம்னா என்னன்னா கூடுதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. என்ன கூடுதுன்னா, நீ எந்த பொருள் பார்த்தாலும் சரி அதோடு இந்த இறை சக்தியும் சேர்ந்தே இருக்கிறது. அதான் மரு. மருன்னா எந்த பொருளாக இருந்தாலும் சரி நம்ம பார்க்கக்கூடியது, அந்த பொருளோட இறை சக்தியும் சேர்ந்திருக்கிறது, அது மரு. அப்போ உயிர் பன்மையுங்கிறார். அப்போ இறை சக்தி சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உயிர், அதான் மறு உயிர் அப்படின்னு சொல்லப்படுறது. மறு உயிர்னா இறை சக்தி சேர்ந்து இருக்கக்கூடிய உயிர். அந்த உயிர் பன்மையும் அப்படிங்கிறார். பன்மைனா ஒன்றுக்கு மேற்பட்டது. ஒரே பொருள் தான் இங்க இருக்கு, அது ஏன் ஒன்றுக்கு மேற்பட்டது அப்படின்னு பார்த்தா அதோடைய தொகுதிகள்னு எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்திற்கு ஒரு விதை இருக்கு, அது ஒரே பொருள் தான், அது கூட இறை சக்தியும் கலந்துருக்கு. ஆனால் அந்த ஒரு விதை என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு சாதாரணமாக மழை தண்ணி பட்டாலோ இல்லை மண்ணுக்குள்ளே புதைஞ்சி வச்சாலும் உடனே அது ஒரு செடியாக மாறுது. செடியாக மாறி கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது, கொடியாக மாறுது, இல்லை மரமாக மாறுகிறது. அப்போ அதனுடைய அதுக்கு பின்பு என்ன ஆகுது, இந்த இடத்துல அதுலேருந்து ஒரு பூ பூக்குது, காய் காய்க்குது, அப்புறம் பழமாகுது, அப்புறம் அது இன்னொரு செடியை கொடுத்து ஒரு விதையை கொடுக்குது, அது இன்னொரு செடியோ மரமாவோ, இப்படி அதனுடைய தொகுதிகள் நீண்டு போயிட்டே இருக்கு இந்த இடத்துல. அதுதான் இங்க பன்மை அப்படின்னு சொல்றாரு. ஸோ வைத்த பொருளும் மறு உயிர் பன்மையும். ஸோ இறை சக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உயிர், அதை பல்கி பெருகி போயிட்டே இருக்கு இந்த இடத்துல. யார்? இதெல்லாம் இறை சக்தி தான். இறை சக்தி தான் காரணமா இருக்கு. அது 10 முகமும் பறையும் பராபரை அப்படிங்கிற 10 முகமும் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுக்கு 10 திசைகள் இருக்கு. இப்போ நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம்னா நம்ம உட்கார்ந்துருக்கிறதுக்கு 10 திசைகள் இருக்கு. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய 8 திசைகள் மேலே கீழே. ஸோ இப்படி 10 திசைன்னு சொல்லிக்கலாம். ஏன் இந்த இடத்துல 10 முகமும் அப்படின்றான்னா, இப்போ அம்மா வீட்டில் இருந்து எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் சரி சைடில் குழந்தைய பார்த்துக்கிட்டே இருப்பாள் இல்லையா? அப்போ சைடில் ஒரு பக்கம் குழந்தைய பார்த்துட்டே இருந்தானா ஒரு திசையில தான் பார்க்குறதில்லை தவிர்த்து மீதி 9 திசையில பார்க்கறது இல்லை. ஆனால் இந்த இடத்துல இறைவி என்ன பண்ணுறாங்களாம்,
மறு உயிர்ப்பன்மை. அது எத்தனை வாட்டி அது எத்தனை தொகுதியாக பிரிஞ்சாலும் சரி, இந்த அம்மா அது கூட சேர்ந்துருக்காங்களா 10 திசையிலேயே அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்களா, அதுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது, அதுக்கு சரியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து 10 திசையிலையும் அதை கவனித்து கொண்டே இருக்கிறாள். இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்மளை சுற்றி 10 திசையிலையும் அவன் நம்ம கூடயே உள்ளே இருக்கா, நம்மளை 10 திசையிலையும் பார்த்துக்கிட்டே வேற இருக்கா. இந்த இடத்துல நம்மள இறைவன் இருக்காங்களா இல்லையா, இப்படி பல கோணத்தில் போயிட்டு இருக்காங்க. 10 திசையும் பார்த்துட்டே இருக்காங்க. பறையும் பராபரை அப்படிங்கிறாங்க. பறையும்னு சொல்றது சக்தி. என்ன சக்தி? ஏகப்பட்ட சக்திகள் சொல்றாங்க. இந்த இடத்துல பறைன்னு சொல்லப்படுற சக்தி இப்போ நம்ம உடம்பு இயங்கிக்கிட்டே இருக்கு இல்லையா. 2 வகையான இயக்கம் சொல்லிக்கலாம். ஒன்று நமக்கு தெரிந்த இயக்கம், இன்னொன்று தெரியாத இயக்கம். தெரிந்த இயக்கம்னா நம்ம காலைல இருந்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும் பல வேலைகள் செய்கிறோம். எல்லா வேலையும் செய்கிறதுக்கும் உள்ளேருந்து ஒரு இயக்கம் வேணும். இப்போ கால் நடக்கிறோம், நான் தான் நடந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். பக்கவாதம் வந்த ஒரு மனுஷரை நடக்க சொன்னால் நடக்க முடியாது. ஏன்னா அங்கே இயக்க சக்தி இல்லை. இயக்க சக்தி இது இறைவ சக்தி தான். அந்த இடத்துல இறைவி தான் உள்ளே உட்காந்து இயக்க சக்தியாக கொடுக்குறான். அப்போ நம்ம நடக்கிறதுக்கு காரணம் யார்? இறைவி தான். ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நான் தான் நடந்தேன், நான் தான் நின்னேன், நான் தான் சாப்பிட்டேன், எல்லாம் இயக்க சக்தி ஃபுல்லாக நான் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இந்த இடத்துல அவள் தான் இந்த இடத்துல உள்ளேருந்து எல்லாத்தையும் செய்ய வைக்கிறான். இதே வெளியிலேருந்து பார்க்க உள்ளுக்குள்ளே நடக்கிற சக்தி. உள்ளுக்குள்ளே உடம்பு இயங்குது இல்லையா, சாப்பிட்றது செரிக்குது, லிவர் வேலை செய்யுது, கிட்னி வேலை செய்யுது, நுரையீரல் வேலை செய்யுது, சாப்பிட்ட கழிவு பொருளை வெளியில் தள்ளுது, இப்படி பல வேலைகள் உள்ள நமக்கு தெரியாமல் தன்னிச்சை செயலாகவே நடந்துக்கிட்டே இருக்கு. அதையும் அவள் தான் செய்ய வைக்கிறான். பறையும் அப்படின்னா உள்ளே இருந்த சக்தி அசையும் சக்தியாக உள்ளேருந்து ஏதோ ஒன்று செய்ய வச்சுக்கிட்டே இருக்கா. அடுத்தது பராபரை அப்படிங்கிறார். ஸோ அம்மா இதை செஞ்சுக்கிட்டே இருக்கா. ஆனால் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல? அப்பாவோட சேர்த்தான் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இந்த இடத்துல இறை விட்டு செய்யறான்னு இல்லை, இறைவனும் அங்க இருக்கிறார். அதான் பறையும் பராபரை அப்படிங்கிறார். அப்புறம் சித்த கரண செயல்களும் அப்படிங்கிறார். இந்த சித்த கரணம் அப்படின்னா, கரணம்னா செய்கைன்னு எடுத்துக்கலாம். கரணம்னா சித்தம் அப்படின்னா தன்னிச்சை செயலாக நடைபெறுகிறதுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதில் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறது, எந்த செயல் செய்தாலும் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒருவரை காரணமாக வைத்து செய்தல். இந்த இடத்துல இப்போ எந்த ஒரு செயல் நடந்தாலும் சரி, அதற்கு மூலம்னு தேடி போனால் அங்கே இறைவன் தான் இருப்பார் அந்த இடத்துல இல்லையா. ஸோ அப்போ அந்த இறையை காரணமாக வைத்துத்தான் அந்த செயல்களை செய்து கொண்டே இருக்கிறது. அப்போ சித்த காரண செயல்களும் செய்திடும் அப்படின்னா எல்லாத்துக்கும் மூல காரணம் அந்த இறை தான் இருக்கார் அந்த இடத்துல. அவர் இன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்றது அந்த ஒரு 3வது அடியிலே தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ செயல் செய்கிற அந்த இறைவி சக்தியும் வித்தை தலைவியும் ஆமே அப்படிங்கிறார். இவ்வளோ சக்தி இப்போ என்னென்னலாம் செயல் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். இவ்வளோ செயலையும் செய்கிற அந்த சக்தி தான் வித்தை தலைவியாமே அப்படிங்கிறார். ஸோ வித்தை அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு வித்தைக்கு தலைவி யாரு? ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யா உபாசகர்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நிறையா. ஸ்ரீவித்யா தெய்வத்தை தெரியும் எல்லாத்துக்குமே. ஸோ அந்த தெய்வத்தை உருவகப்படுத்துறாரு இந்த இடத்துல. அதான் அந்த பாடலுடைய ஸ்ரீவித்யா என்ற தலைவியை தான் தலைவியாக இருந்து இதையெல்லாம் செய்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு செயலுக்கும் இறைவனுடைய பெயர்கள் இந்த இடத்துல. ஒரே ஒரு ஆள் தான். மருத்துவமனை போனால் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்தால் அம்மாவுக்கு பொண்ணு, குழந்தைக்கு அம்மா, கணவருக்கு மனைவி, இப்படி எவ்வளோ பெயர்கள் கொடுக்கப்படுது. அதுபோல் இங்கே இறைவி ஒரு செயலை செய்யும் போது ஒவ்வொரு பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. அப்போ இறைவி மேலே சொன்ன 3 அடிகளில் சொல்லப்படுகின்ற அந்த பணியை செய்யும் பொழுது அந்த இறைவிக்கு ஸ்ரீவித்யா என்ற பெயரை கொடுக்கப்படுகிறது. ஸ்ரீவித்யா என்று தலைவியாகிறது இதை செய்கிறாள். இது 4வது அடிக்கு பொருள். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களுமே இறைவனால் தான் வைக்கப்பட்டது. இந்த இடத்துல அந்த உயிர்கள் எத்தனை தன்மை தொகுதியாக மாறினாலும் சரி, அந்த பொருளோடு இறையும் சேர்ந்து தான் இருக்கிறது. அதுதான் செய்ய வைக்கிறது இந்த இடத்துல. அது அந்த செயலை செய்து கொண்டே இருக்கும்போது 10 திசைகளில் இருந்தும் இறைவியானவள் பார்த்து கொண்டே தான் இருக்கிறாள், கவனமாக பார்த்து கொண்டு இருக்கிறாள். அந்த இறைவி இறைவனோடு தான் சேர்ந்து இருக்கிறார். அந்த இடத்துல எல்லாத்துக்கும் மூல காரணமாக இந்த இறை சக்தியே இருக்கிறது. அந்த சக்திக்கு பெயர் ஸ்ரீவித்யா. இதுதான் அந்த பாடலுடைய கருத்து. நன்றி. நன்றி. வேற எதனால் கேள்விகள்? நேரம் கருதி தளத்தை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். தளம் நிறைவுறுகின்றது.